அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். அவருக்கு எத்தனை வைராக்கியம் பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படு. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். அருமையானவர்களே, அவருக்கு வாஞ்சியது பார்த்தீங்களா? என் பிராணனே அருமை எண்ண மாட்டேன். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். அவர் விருப்பம்லாம் அவருக்கு கொடுத்த பொறுப்பு. இந்த உலகத்துல எதற்காக இந்த உலகத்துல அனுப்பினாரோ, உலகத்துல ஏன் பிறந்தனும் எதுக்குன்னு அனுப்பினார்? நம்மளே வரல, கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுமே நான் விரும்புகிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட வாஞ்ச ஆவியில அனலா இருக்கணும். ரெண்டாவது வாஞ்ச நமக்கு வேணும். அப்பதான் ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. நாளைக்கு போய்க்கலாம், செவிக்கலையா நாளைக்கு செவிச்சுக்கலாம், இன்னைக்கு 2 நாள் லீவு தானே, நம்ம 2 நாள் 3 நாள் லீவ் போட்டு அமைதியா இருந்துக்கலாம் அப்படிலாம் நினைப்போம். செவிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஆண்டவர் ஆராதிக்க மாட்டோம். நம்ம எப்படி வேணாலும் இருப்போம்னு நினைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஆவியில அனலா இருக்கணும். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வைராக்கி வாஞ்சியா இருக்கணும். சொல்றாரு, நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே விரும்புகிறேன். என் பிராணனை அருமை எண்ண மாட்டேன். என் பிராணனுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இங்க இருந்தாலும் இயேசுவோட இருப்பேன், அங்க இருந்தாலும் இயேசுவோட தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாஞ்ச. அருமையான சகோதரி சகோதரியே, இந்த காலத்துல பாருங்க, நம்ம ஊர்ல, நம்ம நாட்டுல, நம்ம தேசங்கள்ல எத்தனையோ ஆத்துமகள் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து இப்ப கேட்கிறார். ஏசாயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். பாத்தீங்களா? இப்ப ஆண்டவர் கேட்கிற, நம்ம தேசத்துல எங்க பார்த்தாலும் அழிவும் பாவமும் நிறைஞ்ச நாடு. இப்ப கர்த்தர் சொல்கிறார், யாரை அனுப்பேன்? யார் போவா நமது காரியமான்னு சொல்லி அவர்களுடைய குரல், அவருடைய அங்கலாய்ப்பின் குரல் கேட்டுக்கொண்டிருக்குது. யார் நீங்க யார ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஏசாயா சொன்னாரு. நம்ம சொல்லுவோமா? இந்த உலகத்துல பாருங்க, எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவர் இல்லாம அழிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. பசினால, உலக பசி ஒரு பக்கம் பாருங்க, அது விட்டுருங்க. ஆவிக்குறி பசி. எங்க போனா நிம்மதி இருக்கும், எங்க போனா சமாதானம் கிடைக்கும், எங்க போனா சந்தோஷம் கிடைக்கும், எப்ப நிம்மதி இருக்கும்? எத்தனை ஜனங்கள் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க. சமானம் என்னன்னு தெரியாம தற்கொலை போறவங்க எத்தனை பேரு? ஆண்டை பற்றி அறியாதனால அவங்க தற்கொலை போறாங்க. அவங்களுக்கு போய் யார் சொல்லுவா? அருமையான சகோதரியே, உங்களுத்துல ஆண்டவர் பேசுவாரானா ஒப்பு கொடுங்க.